வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. நம் விசுவாச வாழ்க்கையில் ஜெபமும் வேத வாசிப்பும் மிகவும் முக்கியமானவைகள். நம்முடைய கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் ஜெபத்தோடு ஆரம்பித்து ஜெபத்தோடு முடிக்கிறோம். அந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமான ஒரு வேத பகுதியையும் வாசிக்கிறோம். இந்த இரண்டையும் முக்கியப்படுத்துகின்ற ஒரு வசனத்தை இன்று நாம் தியானிக்கலாம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. நீதிமொழிகள் 28:9. ஜெபமும் வேத வாசிப்பும் நம் வாழ்க்கையில் சமநிலையில் காணப்பட வேண்டும் என இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோமோ அவ்வளவு நேரம் வேதம் வாசிக்க வேண்டும். அதே போல எவ்வளவு நேரம் வேதம் வாசிக்கிறோமோ அவ்வளவு நேரம் ஆண்டவரோடு பேச வேண்டும். வேத வசனங்களை வாசிக்க வேண்டும், அவைகளை மனதில் உள்வாங்க வேண்டும், அதாவது புரிந்து கொள்ள வேண்டும், பிறகு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி இல்லாமல் நேரடியாக வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல் ஜெபித்தால் அவைகளை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். நாம் ஜெபிக்கும்போது தேவன் நம் வார்த்தைகளை அல்ல, நம் இதய நிலையை பார்க்கிறவர். பரிசுத்தமுள்ள இதயத்திலிருந்து பிறக்கும் ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறார், ஏற்றுக்கொள்கிறார், பதில் கொடுக்கிறார். வேத வசனங்கள் நம் இதய நிலையை காட்டுகின்றன. பாவம் செய்கிறேன் என உணர்ந்து மன்னிப்பை பெற்று வரும்போது தேவன் நமது ஜெபத்தை அழகான விதத்தில் பார்க்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். அன்பானவர்களே, ஜெபித்தால், ஆண்டவரிடம் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டால் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார், பதில் கொடுப்பார் என எல்லா சமயங்களிலும் நம்பாதீர்கள். முழங்கால் படியிடும் போதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள், ஜெபியுங்கள். சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே, ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஆம், வேத வசனங்கள் நமக்கு பரிசுத்த பாதையை காட்டுகின்றன. பரிசுத்த இதயம் நம் ஜெபங்களை ஆண்டவரிடம் சேர்க்கும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.